1968வது ஹதீஸ்ல அதை தொடர்ந்து இந்த சம்பவத்தை பின்வருமாறு மாலிக் பின் சாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக விவரிக்கிறார்கள். ஃபன்தலக்து மஅ ஜிப்ரீல ஹத்தா அதைனா ஸமாஅ துன்யா கீல மன் ஹாதா கால ஜிப்ரீல். நான் ஜிப்ரீலோடு பயணமானேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ்ல இந்த தொழுகையெல்லாம் முடித்த பிறகு ஜிப்ரீலோடு நான் பயணமாகிறேன். எதுவரைக்கும் பயணமாகிறேன் என்றால் ஹத்தா அதைன ஸமா துன்யா, இந்த முதல் வானத்திற்கு. துன்யாவுடைய வானம்னா துன்யாவுக்கு தெரிகிற வானம், அதனால அது பேரு இந்த முதல் வானத்துக்கு என்னது துன்யாவுடைய வானம் பேரு. இந்த துன்யாவுக்கு இந்த உலகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வானத்திற்கு நாங்கள் வந்த பொழுது கீழ மண்ஹாதா, வானத்துக்குள்ள சும்மா திடீர்னு நுழைஞ்சிட முடியாது. வானவத்துக்கு வந்த உடனே அங்கிருந்து கேள்வி கேட்கப்படுது, யார் வந்திருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உம்மோடு வந்திருக்கிறவர் யாரு? முகமது வந்திருக்கிறாரு. அவரை அழைத்து வருமாறு கூறப்பட்டிருக்கிறதா? இந்த அங்கிருந்து கேள்வி கேட்கப்படுது. ஆமான்னு சொன்ன உடனே உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும், வந்திருப்பவருக்கும் வாழ்த்து உண்டாகட்டும் என்று சொல்லி முதல் வானத்திற்குள்ளே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். 2 பேரும் அனுமதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்வெளி பயணத்துல முதல் வானத்திற்கு போனதை சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த முதல் வானத்தை பற்றி விவரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வானண்டா என்னங்கிறது நீங்க விளங்கிக்கணும். ஏன்னு கேட்டா வானண்டா ஒண்ணு இல்லைங்க. விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப உள்ள விஞ்ஞானிகள் வானம்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறான். ஏன் கிடையாதுங்கிறான்னா, அவனுக்கு இன்னும் தென்படல. அவன் சந்திரனுக்கு போயிட்டான், செவ்வாய்க்கு போயிட்டான், இன்னும் அதுக்கு மேல உள்ளதை எல்லாம் போகாமலே இருந்து கொண்டு அவன் படம் பிடிக்கக்கூடிய கருவிகளையும் செயற்கை கோள்களையும் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அங்கிருந்து அவை படம் எடுத்து அனுப்பி கொண்டு இருக்கின்றன. இந்த இதுல எல்லாம் வானண்டு ஒண்ணு இவனுக்கு தட்டுப்படல, இன்னும் மேல போக வேண்டியிருக்கு. அதான் நம்ம இருக்கக்கூடிய வானம்னு சொல்றோமே, வானங்கிறது இப்ப மேல கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கு. இதே மாதிரி தான் இன்னும் ஒரு 10 கோடி மைல் போனாலும் நமக்கு தெரியுது. இன்னும் 2 லட்சம் மைல் மேல போறான், அப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் போனாலும் இதே மாதிரி தொலைவில் இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப இது எவ்வளவு தொலைவில் இருக்குதுன்னு எப்ப கண்டுபிடிக்க முடியலையோ அப்ப இல்லைன்னு சொல்றதுதான் விஞ்ஞானத்தினுடைய முடிவு. அவன் அப்படிதான் சொல்லுவான். எது அவனுக்கு கரெக்டா சொல்ல தெரியவே இல்லைன்றான். இவன் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. ஒன்றை விஞ்ஞானி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொன்னான்னா பார்த்து சொல்றான்னு ஒத்துக்கலாம். உன்னை இல்லைன்னு சொல்றான் பாருங்களேன், இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கிறது தேவையில்லை. அது ஒரு அனுமானம். இல்லை என்று சொல்வது அதை எந்த வகையிலும் ப்ரூவ் பண்ண முடியாது. இல்லைங்கிற எந்த இடத்துல சொல்றான்னா, எங்க கருவிக்கு பண்படல. உன் கருவி ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தான் அளக்கும், ஒரு குறிப்பிட்ட தொலைவை தான் பார்க்கும். அதுக்கு மேல உள்ளதை பார்க்காதுங்கிறதுனால அது தெரியாமல் இருக்கலாம். இப்ப வானங்கிறது என்ன? நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் வானம் என்னன்னு கேட்டா, இந்த பூமி இருக்குது. பூமிக்கு மேல செவ்வாய், சுக்கிரன், வியாழன், சந்திரன், இப்படி பல கோள்கள்லாம் இருக்குது. இந்த கோள்கள் எல்லாம் இந்த முதல் வானத்துக்கு கீழே உள்ள அந்த இடத்துல எல்லாமே இருக்குது. கேலக்சிங்கிறான்ல, இந்த ஒரு கேலக்சிக்குள்ள எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி போன பிறகுதான் இன்னொரு வானம் வரப்போகுது. இன்னும் சொல்ல போனா இவனே அதையும் சொல்லிக்கிறான். இவனே சொல்றான், மனுஷனே சொல்றான், வானம் இல்லைங்கிறான்ல. வானம் இல்லைங்கக்கூடியவனே என்ன சொல்றான் தெரியுமா? இப்ப நம்ம பூமியை கொடுக்கிறோம், பூமி சுத்திட்டு இருக்குது, மேல சூரியன் இருக்கு, அது சந்திரன் இருக்கு, செவ்வாய் இருக்கு. மேலேன்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு மேல இருக்கும், கீழே இருக்கும். அது நம்ம சுத்திர பொறுத்து இருக்குது. ஒன்னு இடத்துல மேல இருக்குமோ, ஒன்னு இடத்துல கீழே இருக்குமோ. இப்ப கீழே இருக்கு சூரியன், நம்ம பார்வையில கீழே இருக்குது. அமெரிக்காவில மேல இருக்குமா? சரி, இப்படி பல விதமான இருக்குல்ல. இப்படி இந்த சூரிய இதெல்லாம் ஒரு சூரிய குடும்பம். இதுக்கு பேர், இதுக்கு பேர் என்ன? சூரிய குடும்பம். இப்ப நம்ம பூமி, சுக்கிரன், செவ்வாய், வியாழன், சனின்னு சொல்றோமே, ஞாயிறு சூரியன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பேருன்னு கேட்டா சூரிய குடும்பம். அந்த சூரியனை மையமாக வைத்து, அச்சாக வைத்து சுழலக்கூடியது. இது எல்லாத்துக்கும் சென்று எதுவும் சூரியன். சூரியன் ஒரு மையமா இருக்குது, எல்லாம் சூரியனை நோக்கிதான் சுத்திக்கிட்டு வருது. இந்த ஒரு சூரியனை நோக்கி சுத்தக்கூடியது பூரா ஒரு கேலக்சியில் இருக்குன்னு சொல்றான். அதை சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானிகளை இன்னொரு பக்கம் என்ன சொல்றான் தெரியுமா? இது மாதிரியான கேலக்சி நிறைய இருக்குதான். அப்ப அதையெல்லாம் தாண்டிட்டு வானத்துக்கு போகணும்.
இவனை என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த சூரிய குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம இருக்கிற இந்த சூரிய குடும்பம் அல்லாம இன்னும் லட்சக்கணக்கான சூரியன்கள் இருக்குது. அந்தந்த சூரியனை சுத்தி வரக்கூடிய கோள்கள்லாம் இது மாதிரி நிறைய இருக்குது. எப்படி இந்த சூரியனை சுத்தி எக்கச்சக்கமாக கோள்கள் இருக்கிறதோ, முதல்ல 9 சொன்னா நவக்கிரகம்னா, இப்ப அதையெல்லாம் தாண்டி வீனஸ் அது ஜூபிட்டர் என்னமோ சேர்த்துக்கிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். இதே மாதிரி இது மாதிரி இன்னொரு சூரியன் ஒவ்வொன்றுக்கு கேலக்சி, அந்த கேலக்சிக்குள்ள அந்த சூரியனை சுத்தி எல்லாம் சுத்திட்டு இருக்கிறான். அப்ப இன்னும் மனுஷன் இன்னும் எத்தனை சூரியன் இருக்குது, எத்தனை சூரிய குடும்பம் இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி போய் பார்த்தா வானவர்கள் தெரியும். அப்ப இவன் அடுத்த கேலக்சிக்குள்ள இன்னும் நுழையலையும் இவன் அனுமானிச்சு வச்சிருக்கிறான். இன்னும் கேலக்சி நிறைய இருக்குன்னு இவன் இந்த ஒரு கேலக்சிக்குள்ளேயே சந்திரனுக்கு போயிருக்கிறான். சந்திரன்கிறது என்ன தெரியுமா? அந்த பூகோள பாஷையில சொல்றதா இருந்தால், சந்திரன் என்பது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல உள்ள மாதிரி வைங்களேன், அவ்வளவுதான் தூரம் சந்திரன்கிறது. பூமிக்கு சந்திரனுக்குள்ள தூரத்தை அந்த தூரத்தோட ஒப்பிட்டு நீங்கள் சொல்வதா இருந்தா அது எவ்வளவு தூரம்னா இந்த தொடர தூரம், கை நீட்டி பிடிக்கிற தூரம் தான் பூமிக்கு சந்திரனுக்கும். அவ்வளவு கிட்ட இருக்கு. நமக்கு லட்சக்கணக்கான மைண்ட் சொல்லலாம். சூரியனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, வேற வேற கோள்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சந்திரன் இருக்கிறது ரொம்ப கிட்ட பூமி. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கோளே கிடையாது, பூமியுடைய துணைக்கோள் அதை சொல்றான். சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்னது, அது சுயமாக சூரியனை சுத்தக்கூடிய கோள் கிடையாதுங்க. அது பூமியை சுத்தக்கூடிய கோள். சந்திரன் இருக்கு பாருங்களேன், அது பூமியை சுத்துது. சந்திரன் போய் சூரியனை சுத்துறதுனால அது சேர்ந்து சுத்திடுது, ஒரு ரவுண்ட் அடிச்சு விடையாந்துருது. அது சுயமா போய் சூரியனை சுத்துறது இல்லை. அது சந்திரனை பூமியுடைய துணைக்கோள் சொல்றாங்க. பூமியோட சேர்ந்ததுதான். அப்படி பார்த்தோம்னா அதுவும் பூமி ஒண்ணுதான் சொல்லணும். அவ்வளவு கிட்ட இருக்கலாம் அந்த தூரங்கள் ஒப்பிடும்போது. அதுக்கு தான் மனுஷன் போயிருக்கிறான். மற்றதுக்கெல்லாம் வேற வேற ஆள் இல்லாத அனுப்பி விட்டுருக்கான். மனுஷன் போய் இறங்குனது சந்திரன்ல தான். மற்றதுக்கெல்லாம் மற்ற வெறுமனே உள்ள கருவிகளை ராக்கெட்டுகளை அனுப்பிச்சிருக்கிறான், அனுப்பி விட்டு பார்த்திருக்கிறான். அதனால இந்த மனுஷன் இன்னும் போய் பார்க்காதனால வானம் இல்லைன்னு சொல்ல ஏற்றுக்க வேண்டியதில்லை. இவன் கண்டுபிடிக்க வேண்டிய நுழைய வேண்டிய காரணம் சூரியனுக்கு ஏன் போகல. புரியுங்கள, மையமா இருக்கக்கூடிய சூரியன், இந்த கேலக்சியில நடுவில் இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனுக்கே மனுஷன் இன்னும் கால எடுத்து வைக்கல. அதை எரிஞ்சு போகாத அளவுக்கு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு போகணும். அதுக்கு போன பிறகு இது மாதிரி நிறைய சூரியன்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. அதையெல்லாம் தாண்டி போனா என்ன வரும்? வானம் வரும். நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியல. இந்த நட்சத்திரங்கள் என்னங்கிறீங்க? நமக்கு தெரியல, அவ்வளவு சின்னதா. நமக்கு தெரியல அவ்வளவு சின்ன. சூரியன் இருக்குல்ல, உங்களுக்கு எவ்வளவு வருஷம் தெரியுது? உங்க தலை அளவுக்கு தெரியுது. உங்க பார்க்கக்கூடிய சூரியன் உங்க தலையுடைய சைஸுக்கு தான் தெரியுது. அதான் சைஸா, என்னுடைய சைஸா. உங்க பூமியெல்லாம் தூக்கி 1000 பூமிக்கு உள்ள வைக்கலாம், அவ்வளவு பெருசு சூரியன். அவ்வளவு பிரம்மாண்டமான சூரியன் எவ்வளவு சின்னதா தெரியுது. இன்னும் தொலைவுல இருக்கிறதுனால நட்சத்திரங்கள்லாம் இப்படி தெரியுது. நட்சத்திரங்கள் ஒரு நைட் லாம்ப் மாதிரி தெரியுது, அதை விட சின்னதா தெரியுது. ஒரு சின்ன பட்டாணி கருள் அளவுக்கு தெரியுது நட்சத்திரங்கிறது. அதனுடைய சைஸ் என்ன? இதெல்லாம் தூக்கி முழுங்கக்கூடிய சைஸ், அவ்வளவு தொலைவுல இருக்குது. இவன் அந்த நட்சத்திரம் எல்லாம் தாண்டி போய்கிட்டு வானம் இல்லைன்னா பரவாயில்லை. இவன் அந்த நட்சத்திரங்கள் ஒண்ணுமே பிடிக்கல. நட்சத்திரங்கள் இருக்கிற வேற ரொம்ப சின்ன செய்ய தெரியுது, அதுவும் மனுஷனுக்கு பிடிக்கல. அது பிடிக்கும், போவான், மனுஷனுக்கு போக முடியும். அல்லாத நம்ம பாருங்கடான்னு சொல்லிட்டான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கான். அதனால இவன் இப்ப இல்லைங்கிறதுனால இல்லைன்னு முடிவு வந்துடாதீங்க, ஒரு காலத்தில் இருக்குன்னு சொல்லுவான். அப்ப வானம் அதையெல்லாம் தாண்டி இருக்கு. இந்த எல்லா கேலக்சிலையும் தாண்டி இந்த நட்சத்திரங்கள்லாம் தெரியுது பாருங்க, அதெல்லாம் நம்ம உலகத்தை சேர்ந்தது. அதெல்லாம் அதுக்கு மேலதான் அல்லாவுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. எல்லாமே அல்லாவுடைய ராஜ்யமா இருந்தாலும் நம்ம எல்லாம் நுழைய முடியாத அல்லாவுடைய ராஜ்யம், வேற எந்த சக்திக்கும் ஊடுருவ முடியாத அல்லாவுடைய ராஜ்யம் அங்க ஆரம்பிக்குது. அங்க யாருக்கும் போய் முதல் வானத்துக்கு போய் செய்யறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போகும்போதுதான் நடக்குது. அதனால வானங்கிறது மனுஷன்லாம் அவனை கண்டுபிடிக்காத இடத்துல இருந்து வழங்கிடணும் ஃபர்ஸ்ட் வானங்கிறது. அப்புறம் அதுக்கு மேல வானங்கள் நிறைய இருக்குது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபன்தலக்து மா ஜிப்ரீல், ஜிப்ரீலோடு நான் சென்றேன். ஹத்தா அதைன ஸமா துன்யா, கீழ் வானத்திற்கு, முதல் வானத்திற்கு அல்லது துன்யாவுக்கு பக்கத்தில் உள்ள வானத்திற்கு நாங்கள் சென்றோம். நெருங்கின உடனே மன்ஹாதான் கேட்கப்பட்டது. கால ஜிப்ரீல், ஜிப்ரீல் என்பவர் சொன்னாரு. கீழ உம்மக்க, உம்மோடு யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டது. கால முகமது, முகமது வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முகமதுலாம் வந்தாலும் கேட்க அவங்க எடுத்துக்க மாட்டாங்கல்ல, அல்ல அழைச்சிட்டு வர சொன்னா நீ வந்து கூட்டு வரியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஒரு சில இலகி அவருக்கு ஆள் அனுப்பி அல்லா கூப்பிட்டு சொன்னானா? ஆமா அல்லாதான் சொல்லியிருக்கிறான்.
அல்லாஹ் சொன்னதை மலக்கு தீர மாட்டார்ல, அதுக்கு மேல உதவி பண்ண மாட்டாங்க. கேட்டது பதில் வந்து சரின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்றாங்க. முதல் வானத்திற்கு போறாங்க. முதல் வானத்திற்கு போனா அங்க அல்லாஹ் யாரை காட்டுறான்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிறாங்க. முதல் மனிதர், நம்ம எல்லாருக்கும் தந்தையா இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கே காண்கிறேன். ஆதம், ஆதமிடத்திலே நான் வந்தேன். சல்லம் அலைஹி, அவருக்கு நான் சலாம் சொன்னேன். ஃபகால மர்ஹபன் பிக மின் இப்னின் வ நபியின், மகனாகவும் நபியாகவும், அவருக்கு மகன் தானே, எல்லாரும் ஆதமுக்கு மகன் தானே, அவர்தான் முதல் மனிதரே, மகனாகவும் நபியாகவும் இருக்கக்கூடிய உனக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படிங்கிறது புகாரியில வரக்கூடிய அறிவிப்பு. அதே புகாரியில இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா, நான் அங்க போன பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா அபூக ஆதம், இவர்தான் அறிமுகப்படுத்துறாங்க. மற்றதுல அந்த அறிமுகப்படுத்தின செய்தி வரல. இன்னொரு அறிவிப்புல ஜிப்ரீல் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துருக்காருல அவர் தான் ஆதம், உனக்குலாம் மூதாதையர் தகப்பனார், அதனால இப்ப சல்லிம் அலைஹி, அவருக்கு சலான் சொல்லுண்டாங்க. நான் சலான் சொன்னேன், அவர் பதில் சலான் சொன்னாரு. அப்புறமேலே வாழ்த்து சொன்னாரு, சாலிஹான மகனுக்கு, சாலிஹான நபிக்கு வாழ்த்துக்கள் என்று மர்ஹபன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி புகாரியில இருக்குது. அப்புறம் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல வாழ்த்தும் சொன்னாரு, நல்ல விஷயங்களுக்காக எனக்கு துவாவும் செஞ்சாரு, அல்லாஹ் அவனை நல்லபடி ஆக்கி வைக்கணும், எனக்காக ஒரு துவாவும் செய்தாரு என்று சொல்லி இந்த முதல் வானத்தில் உள்ளத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேற ஒன்றையும் பார்க்கல. முதல் வானத்துக்கு போறாங்க, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறாங்க. இவர்தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சலாமும் சொல்றாங்க, பதில் சலாமும் சொல்றாரு, அவர் துவாவும் செஞ்சிடறாங்க. அப்புறமேலே பார்த்தீங்கன்னா சமா தானியா, அடுத்து என்ன வானம் வந்து 7 இருக்குன்னு நம்ம நம்பணும். குரான்ல வந்து அல்லாஹ் தெளிவாகவே அப்படி சொல்லி காட்டுறான். சபா சமாவாத்தின், 7 வானங்கள் என்று பல இடங்கள்ல குரான்ல வந்து 7 குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றதுனால 7 வானத்தை 7 நம்ம நம்பணும். அப்ப முதல் வானத்தை கடந்த பிறகு 2வது வானத்துக்கு போனோம். இதே மாதிரி மன்ஹா யார் என்று கேட்கப்படுது, ஜிப்ரீல் வந்திருக்கேங்கிறாரு, உம்மோடு யார் வந்திருக்காருன்னு கேட்கப்படுது, முகமது வந்திருக்காருன்னு சொல்றாரு, ஆள் அனுப்பி அழைத்து வர சொல்லப்பட்டதான்னு கேட்கிறாரு, ஆமான்னு சொல்றாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லப்பட்டு இதே மாதிரி அங்க வந்து வாழ்த்து சொல்லி உள்ள நுழைகிறேன். அங்க போனா ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் அங்க இருக்கிறாங்க. 2வது வானத்துல, முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்க முடிச்சு நான் கடைசியா விளக்குறேன். சம்பவத்தை சொல்லிவிட்டு அது எப்படி இங்க பைபிள் முகத்தை பார்த்துட்டு அப்புறம் அங்கேயும் எப்படி பார்க்கிறது, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம 2வது பார்த்துக்கிறோம் விளக்கத்துல. அப்ப பார்த்தா ஈசா யஹ்யா அங்க 2வது வானத்துல 2 பேரை பாக்குறாங்க. ஈசா நபியையும் யஹ்யா நபியையும் பாக்குறாங்க. 2 பேருமே மர்ஹபன் பிக, உனக்கு வாழ்த்து உண்டாகட்டும், மின் அஹின் வ நபியின், நபியாகவும் உடன் பிறந்த சகோதரராகவும் வந்திருக்கிறீர். எல்லா முஸ்லிம் சகோதரர் தானே, ஆதம் மட்டும்தான் மகன் சொல்லுவாரு, மற்ற எல்லாம் சகோதரன் தான் சொல்லிக்கிறேன்னு சகோதரருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க 2 பேரும் சொன்னாங்க. இப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. புகாரில வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல 2வது வானத்தில் இத்ரீஸ் நபியை பார்த்ததாக வருது. இது எந்த ரிவாயத்துல வருதுன்னு நேற்று சொன்னோம்ல, இந்த ஷரீக்குங்கிறவர் குழப்பறாருன்னு சொல்லி, அதாவது நபி ஆகுறதுக்கு முன்னாடியே மேராஜ் நடந்துகிறார் ஒருத்தர், அவருடைய அறிவிப்பு தான் வருது. அந்த அறிவிப்பை நம்ம கூட விட்டுரும் பொழுது இந்த 2வது வானத்தில் இத்ரீஸ்ங்கிற அறிவிப்பை விட்டுற வேண்டியதான். அது எந்த அறிவிப்புல வருதுன்னா, நபி ஆகுறதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கன்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். அவருடைய அறிவிப்பு தான் இப்படி வருது, புகாரில் இருக்குது. இவர் நம்பகமான ஆள் இல்லைங்கிறனால அந்த அறிவிப்பை எல்லாருமே ஓரம் கட்டிட்டாங்க. அந்த அறிவிப்பை விட்டுற வேண்டியதான். அப்ப 2வது வானத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அண்ணன் தம்பி தான். ஈசா நபி யஹ்யா நபியும் சுன்னதா பக்கம் பெரிய பக்கம் தான். அந்த மாதிரியான ஒரு தூரத்து உறவுகள் உள்ளவங்க, ஒரு காலத்தில் உள்ளவங்க, அவங்க 2 பேரையும் பார்க்கிறாங்க. அப்புறமேலே பார்த்தீங்கன்னா சமா சாலிசா, 3வது வானத்திற்கு நாங்கள் வருகிறோம். இதே மாதிரி சம்பவம் தான், அதனால விவரம் வேண்டியதில்லை, சட்டம் போயிடலாம். 3வது வானத்துக்கு வருகிறோம். யார் என்று கேட்கப்படுகிறது, ஜிப்ரீல் என்று சொல்லப்படுகிறது, உம்மோடு யார் என்று கேட்கப்படுகிறது, முகமது என்று பதில் சொல்லப்படுகிறது, அழைத்து வர சொல்லி உத்தரவு இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறது, ஆமா என்று சொல்லப்பட்ட உடனே வாங்க வாழ்த்துக்கள், வந்தவருக்கும் வாழ்த்து, உமக்கும் வாழ்த்து என்று சொல்லப்படுகிறது. உடனே 3வது வானத்துக்குள்ள நுழைவதற்கு நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்க போனா அத்தைஸ்வாலா யூசுஃப, அங்க யார் இருக்காருன்னா யூசுப் நபி இருக்காரு. யூசுப் நபியை நான் பார்க்கிறேன், அவருக்கு வந்து நான் சலாம் சொன்னேன், அவர் வந்து சகோதரரை வாழ்த்துக்கள், நபியை வாழ்த்துக்கள் என்று சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னாரு. முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்புல
யூசுப் நபியை பத்தி வர்றதுனால அவரை கொஞ்சம் வர்ணிக்கும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப்பை நான் பார்த்தேன், இது அது ஊற்றிய சத்ரல் ஹுஸ்னி, அழகில் பாதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். உலகத்தில் உள்ள அவ்வளவு ஒரு அழகையும் சேர்த்தா அவருக்கு மட்டும் பாதி, மற்ற எல்லாத்துக்கும் பாதி எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துருக்கான். அந்த பாதியில தான் நான் அழகு போட்டு நடந்துட்டு உலகத்தில் உள்ள மொத்த அழகையும் அல்ல 2 பார்ட்டா வச்சு அவருக்கு மட்டும் அல்ல பாதியை கொடுத்திருக்கான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது மிகையான வர்ணனை நினைக்க முடியாது. இது உண்மையில கரெக்டான வர்ணனை என்பதற்கு குர்ஆனே நமக்கு சாட்சி சொல்லுது. ஏன்னா யூசுப் நபியை பார்த்த உடனே பொம்பளை கையை வெட்டிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இப்படி யாராவது செய்வாங்களா? கையை வெட்டி வெட்டவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பாக்குறாங்கன்னா, எல்லா பெண்களும் அவர் மீது அப்படி லைஃப் பார்த்திருக்கிறாங்கன்னா அப்படி ஒரு பேரழகு, வைத்தகண்ணை எடுக்க முடியாத அளவுக்கு உள்ள பேரழகு அவருக்கு இருந்திருக்குது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒத்துக்கிறாங்க, சொல்றாங்க. அவரை நான் பார்த்தேன், உலகத்து அழகுகள் எல்லாம் பாதி அழகு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நிலையில யூசுப் நபியை பார்த்தேங்கிறாங்க. இது 3வது வானத்துல. ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது 2 நபி ஈசாவும் யஹ்யாவும், 3வது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கப்படுறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா சமார் ராபியா, 4வது வானத்திற்கு அப்புறம் வருகிறோம். வந்தா மன்ஹாதா, யார் என்று கேட்கப்படுகிறது. ஜிப்ரீல் என்று அவர் சொல்கிறார். உம்மோடு வந்தது யார்? முகமது. அழைப்பு இருக்கிறதா? இருக்கிறது, வாழ்த்துக்கள், அவருக்கு வாழ்த்து, வழக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப 4வது வானத்துல பார்த்தா இத்ரீஸ் நபிக்கு நான் வருகிறாங்க. இத்ரீஸ் நபி எல்லாம் காட்டுறான். இத்ரீஸ் நபிக்கு வந்தவன அவருக்கு சொல்லான்னு சொன்னேன், அவருக்கு பதில் சொல்லான்னு சொன்னாரு, வாழ்த்து சொன்னாரு, சகோதரரே நபியே வாழ்த்துக்கள் அவர் சொன்னாருன்னு சொல்லி வந்துருது. அதுக்கப்புறம் அதே 4வது வானத்துல ஹாரூன் நபியை பார்த்ததாக ஒரு அறிவிப்பு இருக்குது. அது மற்றவர் அறிவிக்கிறது. எல்லாம் ஒரு குழப்பறாரு. அவர் மக்காவில் இருக்கும்போது வேற நினைச்சுக்கிறாரு, இந்த வானத்துல ஏற்குமாரா சொல்றாரு. நேற்று ஒரு அறிவிப்பு சொன்னீங்கல்ல, அவராக சொல்றாரு 4வது வானத்துல ஹாரூன் சொல்லி அந்த அறிவிப்பு விட்டுருங்க. இதுதான் கரெக்டான அறிவிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தேன் சமால் காமிசா, 5வது வானத்திற்கு நான் வருகிறேன். வந்தா யார் என்று கேட்கப்படுவது. ஜிப்ரீல் அவர் சொன்னாரு. கூட யாருன்னு கேட்டாங்க, முகமதுன்னு சொன்னாரு. அழைப்பு இருக்கான்னு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னாரு. வாழ்த்து எனக்கும் அவருக்கும் சேர்த்து வாழ்த்து சொன்னாங்க. அங்க போனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்த 5வது வானத்தில் நான் காண்கிறேன். ஹாரூன் நபி 5வது வானம், அவருக்கு நான் சலாம் சொன்னேன். அவர் வாழ்த்து சொன்னார், சகோதரரே நபியே வாழ்த்துக்கள் என்று அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலசமாய் சாதிசா, 6வது வானத்திற்கு நான் வந்தோம். வந்தோடனே இதே மாதிரி யாருன்னு கேட்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் சொன்னாரு. கூட யாருன்னு கேட்கப்பட்டுச்சு, முகமதுன்னாரு. அழைப்பு இருக்கான்னு கேட்கப்பட்டுச்சு, ஆமான்னு சொன்னாரு. அவருக்கும் வாழ்த்து வணக்கம். இதே வாசனை அப்படியே வரும், அதுக்குள்ள அப்படியே வரும். பார்த்தீங்கன்னா அலா மூசா, அங்க பார்த்தா மூசா நபி அவர்களே நான் பார்க்கிறேன். சல்லம்து அலைஹி, அவருக்கு நான் சலாம் சொல்றேன். மூசா நபி 3வது பாக்குறாங்க. முதல்ல கபர்ல கொண்டு பார்த்துட்டாங்க. மறுபடியும் எல்லாருக்கும் இமாம் வந்து சொல்லிட்டாங்கல்ல, அவர் நபிக்கும் அப்போ ஒரு தடவை பாக்குறாங்க. இப்ப 6வது வானத்துல வர மூசா நபியை பாக்குறாங்க, இங்கேயும் பாக்குறாங்க. இப்ப சல்லம்து அலைஹி, அவர் மீது நான் சலாம் சொல்றேன். கால மர்ஹபன் பிக்க, வாழ்த்துக்கள் சொன்னாரு. நபிக்கு வாழ்த்து, சகோதரருக்கு வாழ்த்துண்டாரு. வாழ்த்துண்ட உடனே அங்க ஒரு கூடுதலாக ஒரு சம்பவம் நடக்குது. மற்ற எல்லாம் சலாம் சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க. என்ன வேற வேற இதுக்கெல்லாம் காற்றுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன், ஒரு இடத்துல இப்படி சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வேகமா பிரயாணம் வேகமா போயிட்டு இருக்கு. சலாஞ்சரோட நிப்பாட்டிக்கிட்டு, அவ்வளவுதான். அங்க வேற ஒரு கலந்துரையாடல் பேச்சுவார்த்தைலாம் இடமே இல்லை. சர்வ வேகமா சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டி. அப்ப மூசா நபியை கடந்த உடனே மூசா நபி மட்டும் அழுகிறார். அது மட்டும் கூடுதலாக சொல்றாங்க. கடந்த உடனே அவர் அழ ஆரம்பிக்கிறார். உடனே என்ன ஏன் அழுகுறீங்கன்னு மூசா நபி கேட்கப்படுறான். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இறைவா, எனக்கு பின்னாடி அனுப்பப்படுற இந்த மனிதர், அனுப்பப்பட்டுள்ள இந்த மனிதரே, இவருடைய உம்மத்திற்கு என்னுடைய உம்மத்தை விட அதிகமான பேர் சொர்க்கத்துக்கு போவாங்களே, அதை நினைச்சுதான் அழுகுறேன். என் உம்மத்தை விட இவரு உம்மத்து நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போவாங்களே, என் உம்மத்து குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற காலத்தில் அழுகுறோங்கிறாரா அவரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதையும் சொல்லிக்கிறாங்க ரசூலுல்லாஹி. அப்படி ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் மேலே 7வது வானத்துக்கு வர்றோம். இதே மாதிரி கேட்கப்படுது. கேட்கப்படும் இதே மாதிரி பதிலாம் சொல்லி முடித்தவன இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகிறோம். சல்லம் தொலை அவருக்கு சலாம் சொன்னேன். பகால மரஹபன் பிக்க நீ இப்ராஹிம் நபியும், மகனுக்கு அவர் மகன் இப்ராஹிம் நபி பாரம்பரியத்தில் வர்றாங்க. இப்ராஹிம் மட்டும் ஒரு மகன்கிறார், மற்ற எல்லாரும் சகோதரருங்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகன் சொன்னாரு. இப்ராஹிம் நபியும் அந்த சந்ததியில வந்ததுனால அவங்களும் மகன்கிறாங்க. மகனுக்கு வாழ்த்துக்கள், நபிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி இப்ராஹிம் நபி சொன்னாங்க. சொன்ன உடனே இன்னொரு ரிவாயத்துல, முஸ்லீம்ல வர்ற ரிவாயத்துல இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வர்ணனை வருது. இப்ராஹிம் நபியை பார்க்கிறேன், எப்படி பார்க்கிறேன்னு கேட்டா,
பைத்துல் மஅமூர் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அது வேற வேற ஹதீஸ்கள்லையும் வந்திருக்கிறது. நம்ம பைத்துல்லா இருக்கிற காபத்துல்லா இதே மாதிரி 7வது வானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வழிபாட்டு தலத்தை அல்லாஹ் எழுப்பியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் எழுதப்பட்டிருக்கு. அந்த பைத்துல் மஅமூர் என்பதுல மலக்குகள் போய் தொழுகை நடத்துவாங்க. மலக்குகள் தொழுவிட்டு வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தலம் தான் பைத்துல் மஅமூர் என்பது. அந்த பைத்துல் மஅமூர் என்பதுல முதுகை சாய்த்துக் கொண்டு அவர் உட்கார்ந்து இருக்கும்போது நான் பார்த்தேன். 7வது வானத்துக்கு வர்றேன், இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க கேட்டா, பைத்துல் மஅமூர் என்ற அந்த புனிதமிக்க ஆலயத்தில், வானுலகத்தில் உள்ள ஆலயத்தில் அவர் முதுகை சாய்த்தவராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பார்க்கிறேன். பார்த்தா அந்த ஆலயத்தை பற்றியும் வளர்க்கிறாங்க. அதாவது யுஸல்லி ஃபீஹி குல்ல யௌமின் 70,000 மலக், 70,000 மலக்குகள் தினசரி அதில் தொழுகிறார்கள். 70,000 மாணவர்கள் அதுல தொழுகிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திற்கு சபத்தில் அவர் சாந்தி விட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடையது முடிந்தெடுத்து. அதுக்கப்புறம் ஒரு ருஃபியாத்திரி சிதறத்துல் முன்தஹா, சிதறத்துல் முன்தஹா என்பதும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு அப்படின்னு அது 7 வானத்துக்கு அப்புறம் நடந்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம் கேட்டா, இந்த 7 வானம் வரைக்கும் உள்ள செய்திகளை நம்ம பார்த்துருவோம். 7 வானத்துக்கு உள்ள செய்திகளை பார்த்துட்டு 7 வானத்துக்கு அப்புறம் நடக்கிறதுல 2வது என்ன சில டவுட், சில சந்தேகங்கள் வரும்ல, அதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். என்ன முதல்ல பார்க்கணும்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்ணுலக பயணத்தில் அற்புதமாக முறையில் அல்லாஹ்வால் அழைத்துச் செல்லப்பட்டு பல இடங்களில் நபிமார்களை பார்த்திருக்கிறாங்க. நபிமார்களை எப்படி பார்க்கிறாங்கன்னா, ஒன்னு மூசா நபி மட்டும் 3 இடத்துல பார்க்கிறாங்க, மற்ற சில நபிமார்களை 2 இடத்துல பார்க்கிறாங்க, மற்ற நபிமார்களை ஒரு இடத்துல பார்த்திருக்கிறாங்க. இந்த 7 வானத்துல பார்த்திருக்கிறாங்கல்ல, இவர்கள் மாத்திரம் 2 தடவை பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது அல்லாஹ்வே நபிலாம் இருக்காரு. எல்லா நபிக்கும் இமாம செஞ்சிருக்கிறாங்க. மற்ற நபிமார்கள் எல்லாம் ஒரு தடவை பார்த்திருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ்ல தொழுகை நடத்தும் போது எல்லா நபியும் பார்த்தாங்க. அது ஒண்ணு. தொழுகை நடத்துவோடு இல்லாம இந்த 7 வானத்துல பார்த்தவங்க 8 பேர், ஒரு வானத்துல 2 பேர், மூசாவும் ஈசாவும் யஹ்யாவும், பாக்கி ஒவ்வொரு ஆளு. ஆக 8 பேர் பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 8 பேர் மாத்திரம் 2 தடவை. அந்த 8லையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 3 தடவை. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை 3 தடவை, 7 நபிமார்கள் 2 தடவை, மற்ற எல்லாரையும் 1 தடவை பார்த்திருக்கிறாங்க தொழுகை நடத்தும் பொழுது. அப்ப இது எப்படிங்க இங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கேயும் இருந்துகிட்டு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய ஒரு டவுட் நமக்கு வருது. சாத்தியம் என்ன புரிஞ்சுக்கிற டவுட் வந்து அல்லாஹ்வுடைய வல்லமையில் நமக்கு சந்தேகம் வரல, அல்லாஹ் நினைச்சதையும் செய்வாங்கிற சந்தேகம் வரல. இது எப்படின்னு விளங்கிக் கொள்வதற்கான ஒரு டவுட். இது எப்படி இங்கேயும் பார்த்தாங்க அங்கேயும் பார்த்தாங்க, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரியான டவுட் தான் இனிமே வர முடியும். அதை தாண்டி வச்சுன்னா நமக்கு ஈமான் இல்லைன்னு ஆயிருமே. அதை தாண்டி யாருக்கும் டவுட் வரல. இது எப்படி நம்ம எப்படி இதை விளங்கிக் கொள்வது, இந்த மாதிரியான ஒரு டவுட் வரும். இந்த 3ஓடு நிறுத்திக் கொள்ளாம இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நபிமார்கள் பற்றி வேற வேற ஹதீஸ்கள் என்ன வருதுன்னு கேட்டா, அவர்கள் தங்களுடைய அடக்கத்தலத்தில் எல்லா விதமான இன்பங்களையும் நுகர்ந்தவர்களாக, அந்த நிலையில இன்பத்தை அனுபவித்தவர்களாக இருக்கிறாங்க எல்லா நல்லடியார்களுமே. அந்த மாதிரி நிலையை அவங்களுக்கு 4 நிலையா கேட்பேன். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, கபூர்ல வைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த இன்பங்கள் எல்லாம் காட்டப்பட்டு அந்த இன்பத்தில் உள்ள ஐக்கிய நிலையிலேயே அவங்க இருந்து கொண்டிருப்பாங்க. அவங்க உடம்புகளை மண்ணு சாப்பிடாது. அப்ப கபருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வேற ஒண்ணு இருக்குது. அதையும் கேட்டீங்கன்னா 4 நிலைமையா பேசிப்போம். கபருக்குள்ள இருக்கிறாங்க, கபருக்குள்ள உறக்க நிலையில் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தமும் தொழுகிறாரு. அதுல எந்திரிச்சு எல்லாரும் இருக்கிறாங்க. இங்க வேற கலந்து இமாமத்துல வேற சேர்ந்துக்கிட்டாங்க. இங்க சேர்ந்துட்டு இவங்க போறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு அதிசயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனத்துல போறாங்க, ஒரு அதிசயமா எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்த ஆளுங்க இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அதன் அர்த்தம் இப்ராஹிம் நபி இங்கேயும் பாக்குறாங்க. இங்க பார்த்த இப்ராஹிம் நபி உங்களுக்கு முன்னாடி போய் அவர் அங்க உட்கார்ந்து போறாரு. 7வது வானத்துக்கு இருக்காரு. இந்த 3வது வானத்துக்கு தட்டி தட்டிட்டு போக வேண்டியிருக்கு. அப்ப இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு குழப்பமும் இல்லைங்க. இதெல்லாம் அல்லாஹ் எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிற கூடாது, அங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிற கூடாது. ஏன் புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு கேட்டா, இந்த வானுலகத்துக்கு ஜிப்ரீலோட போகும்போது ஒரு கிளாஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள மாட்டேங்கிறாங்க. யாரியா கூட யாரு எல்லாம் கூப்பிட்டு போனானா பர்மிஷன் இருக்கான்னு கேட்டுதான் உள்ள விடுறாங்க.
அதுல அல்லாஹ்வும் அழைத்துல சொன்னதுனால அவ்வளவு விரைவான ஒரு வாகனத்தை கொடுத்து அதை அனுப்பி சொல்றான். அவ்வளவு சீக்கிரம் வரக்கூடிய வாகனத்தை கொண்டு அனுப்பி வச்சு அழைச்சிட்டு போறாங்க. அப்படி போய் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி தட்டி உள்ள போகக்கூடிய இடத்துல இவர் தட்டாமலேயே ஜிப்ரீல் கூட்டிட்டு போகாமையே கூட்டிட்டு போறதுக்கு அவர் இல்லாம இவரும் அதுக்கு முன்னாடி போயிருக்கிறாருன்னு சொன்னா அது வந்து நம்ம போய் இவரே நெருக்காக விளங்கிடக்கூடாது. அது எப்படி நம்ம விளையணும் கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காட்டுகிறான். எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எதையும் எடுத்து காட்டுவான். எதையும் என்ன செய்வான்? எடுத்து காட்டுவான். இங்க எடுத்து காட்டுவான். எப்படி எடுத்து காட்டுவான் அதையும் பாருங்க. ஒரு ஹதீஸ்ல நான் தவாஃப் செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தவாஃப் செய்யும் பொழுது ஈசா நபியை பார்த்தேன்றாங்க. தவாஃப் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல காபாவுல, அப்ப ஒருக்கா ஈசா நபியை பார்த்தேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஈசா நபி என்ன வடிவத்தில் இருந்தார் என்று வேற வர்ணிக்கிறாங்க. அவருடைய முடிவு இப்படி இருந்தது, அப்படி இந்த மாதிரி காட்சியை நான் பார்த்தேன். அப்ப ஈசா நபி வந்து அவர் இங்க இருக்காரா, பூமியில் இருக்காரா, வந்து இறங்கிட்டாரா? இறங்கலை கியாமத்தினால் அடையாளம்னு அல்லாஹ் சொல்றான். ஈசா நபியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அவர் கியாமத்தினாலுடைய அடையாளமாக தெரியல வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு வசனத்தில் சொல்றான், இன்னின் அஹ்லி கிதாபி இல்லாத யுமினன் நபிஹி கப்ல மௌத்திஹி, வேதம் கொடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் இந்த ஈசா இறங்கும் பொழுது அவரை விசுவாசிக்காமல் இருக்க மாட்டார்கள். ஈசா மரணிப்பதற்கு முன்னாடி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்னாடி ஒவ்வொருவரும் ஈமான் கொள்வார்கள் சொல்றான். மரணிக்கலன்னு அர்த்தம். மரணிப்பதற்கு முன்னாடி ஈமான் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். மரணிக்காட்டிலே சொல்ல முடியும், ரசூலுல்லாஹ் காலத்திலும் சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வர முடியும்? கியாமத்து நாள்ல வர வேண்டிய நேரத்தில் வருவார். வர வேண்டிய நேரத்தில் வரக்கூடியவர் இங்கே தொண்டட்டார்னு சொன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவரே வந்து விட்டார்னு எடுத்துக்க கூடாது. அவர் எப்படி இருப்பார்னு அல்லாஹ் நான் தான் அதை வந்து காட்டணும், அவ்வளவுதான். இதை இன்னும் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா சொர்க்கம் நரகம்லாம் இருக்குது. அந்த சொர்க்க நரகத்துல எல்லாம் விசாரித்து இனிமேல் தண்டனைக்கு கொடுத்து இனிமேல் தான் ஆட்களை வந்து அல்ல அனுப்ப போறான். சொர்க்க நரகத்துல எல்லாம் அந்த சொர்க்க நரகத்தில் உள்ள ரசூலுல்லாஹ் பார்த்தேங்கிறாங்களே, எப்படி சொர்க்கத்துல இந்த மாதிரி இவங்க பார்த்தேன், இப்படி வேதனை செய்யப்படக்கூடியவர்களை நான் பார்த்து நரகத்தில் அதெல்லாம் பின்னாடி வருது. நரகத்தில் என்னென்ன மாதிரியான காட்சிகளை பார்த்தேன்னா வருது. அப்ப நரகத்துக்கு இன்னைக்கு போயிட்டாங்க எல்லாரும். விபச்சாரம் செஞ்சவனுக்கு இந்த குற்றம், திருமணவனுக்கு இந்த குற்றம், புறம்பேசி தெரிஞ்சவனுக்கு இந்த குற்றம், பெண்களை உங்களைத்தான் நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லும். அப்ப பெண்கள் சமுதாயம் கூட மொத்தமா எழுப்பி நரகத்துக்கு போயிட்டாங்களா? அப்ப இனிமேல் தான் நரகத்துக்கு போக இருக்காங்க. இனிமேல் உலகத்தை எல்லாம் நிறுத்தி வச்சு யௌமுத்தீன் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. அந்த யௌமுத்தீனுக்கு அப்புறம் தான் எங்கேயுமே ஜட்ஜ்மென்ட் வழங்கப்படும். மாலிக் யௌமுத்தீன் நியாய தீர்ப்பு நாளுக்கு அவன் அதிபதி. அந்த நாள்ல அன்றைய தினம் எல்லாம் சொல்றாங்க. அன்றைய தினம் இன்னும் வரவே இல்லை. அது வந்த பிறகுதான் எல்லாம் என்ன செய்வான்? வாய்க்கு சீர் வைப்பான், விசாரணை நடத்துவான். குற்றவாளி யாரு, குற்றவாளிகள் என்று தனியாக தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கப்புறமா நரகவாசிகள் நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க இருக்கு. அப்ப போகாத நரகத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. நரகத்தில் சில பேர் கிடக்கிறதாக. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி போனாங்க? இப்ப யாருமே இல்லையே நரகத்துல. நரகத்துல இன்னும் யாரையுமே போடலையே. இனிமேல் எல்லா உலகத்தையும் அழிச்சிட்டு நரகத்துக்கு போக போறோம். எல்லாரும் போறவன் சொர்க்கத்துக்கு போறோம், அப்போல போக போறோம். இப்ப இன்னும் போகல யாருமே. அப்ப நரகத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆட்களை பார்த்திருக்கிறாங்க. பெண்களை அதிகமா பார்த்திருக்கிறாங்க. கோயில் சொல்லி தெரிஞ்சவங்க எந்த மாதிரி தண்டனை அது பின்னாடி வருது விவரமா. என்னென்ன மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்த்தாங்க தனியா அதை விவரமா சொல்றேன். அப்ப இதுல நம்ம என்ன விளைவிக்கிறோமே, இதெல்லாம் அல்லாஹ் வந்து எடுத்து காட்டுறான். அவன் நினைச்சான்னு சொன்னா நாளைக்கு நடக்கக்கூடியவர் எப்படி இருக்குன்றத அவன் எடுத்து காட்ட முடியும். இங்க இருந்து இல்லை அவ்வளவு வேண்டிய இல்லைங்க. கனவு எப்படிதான் நினைச்சுக்கிற வேண்டியது இல்லை. நாம கனவுல ஒரு வரை பாக்குறோம், நம்மளா நினைச்சா பாக்குறோம். கனவுல வந்தா நபரே வந்துட்டாருமா இருக்கும் இல்ல. வராத ஒரு தருணம் என்ன செய்யறோம்? கனவுல பாக்குறோம். நம்மகிட்ட ஒரு வரவே இல்லை, ஆனா வந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். இந்த கனவுன்னு எடுத்துக்க கூடாது, யதார்த்தமா தான் நடக்குது. கனவு என்பதில் நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு காட்சியை நமக்கு எல்லாம் காட்டுறானோ அந்த ரப்புல் ஆலமீன் வந்து கனவு இல்லாமலேயே அவர் கூட மூணு காட்ட முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் காட்டுவான், இங்கேயும் காட்டுவான், கபருக்குள்ளேயும் காட்டுவான். பல விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபத்துல்லாஹ் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தஜ்ஜாலை பார்த்தேங்கிறாங்க. தஜ்ஜால் இனிமே தான் வரப்போறான். காபத்துல்லாஹ் தவாஃப் செய்யும் போது மூசா நபியை பார்த்தேங்கிறாங்க. இனிமே தான் வரப்போறாங்க. மூசா நபி மூத்தா போயிட்டாங்க. ஈசா நபியை பார்த்தேங்கிறாங்க. அவங்க இனிமே தான் வரப்போறாங்க. மூத்தா போனாலையும் பார்த்திருக்கிறாங்க, வரவிருக்கிறாலையும் பார்த்திருக்கிறாங்க, தஜ்ஜாலையும் பார்த்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நான் பார்த்தேங்கிறாங்க. என்னென்ன மாதிரி வடிவத்தில் இருந்ததை வர்ணிச்சு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்
யாரை வேண்டாலும் எப்ப வேண்டாலும் யாருக்கு வேண்டாலும் எடுத்து காட்டலாம். கனவு இல்லாம விழிப்புல இருக்கும் பொழுது சாதாரணமா நீங்க நினைச்சுக்கிறீங்க. சில பேர் எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. சில ஆட்களுக்கு விருப்பம், நம்ம ஒரு ஆள் மூத்தா போன ஒரு ஆளோ அது ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆளு நடந்து போனமா டக்குன்னு தெரியும். கிராஸ் ஆன மாதிரி கிராஸ் பண்ணமா நமக்கு தெரியும் தோணும். கிராஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, தெரியல அப்படிமா சுத்தி போய் வெட்டி மேல நமக்கு சொல்ல மாட்டாங்க. டக்குனு ஒரு காட்சிமா தென்பட்டு மறைஞ்சிடும். இந்த மாதிரியான அனுபவங்களை சில பேர் எல்லாரும் பெற்றிருக்க மாட்டாங்க. சில பேருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைக்குது. அப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு இப்ப ஒரு அனுபவம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசாவை இங்கேயும் காட்டி அங்கேயும் காட்டி இங்கேயும் காட்டும். அவன் நினைச்சான்னு சொன்னா மூசா நபியை மக்களையும் காட்டுறான், அவர் மதீனா பைத்துல் முகத்தையும் காட்டுறான், கபருக்குள்ளையும் காட்டுறான், அங்க கூட அவருக்கு முடிஞ்சிருக்கிறதையும் காட்டுறான். அப்ப அவனுடைய வல்லமையை காட்டுறதுக்காக வேண்டி அப்படி சில ஒரு சலாமும் சந்திப்பு எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்கிறத எடுத்துக்கணுமே தவிர நெசமாவே அங்க பார்த்தாங்க, நெசமாவே அவங்க மூத்தாளத்துல இங்க இருந்துட்டு அவரே போனாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது, எடுத்துக்க கூடாது. போனாருன்னா போக முடியாது. நான் ஆகாயத்துல போறதுக்கு அல்லாஹ் அழைச்சிக்கிட்டு வர சொல்லி ஆர்டர் இருக்கணும். அந்த ஆர்டர் அடிப்படையில் வானவர் தான் கூட்டிக்கிட்டு போகணும். வானவரை கூட்டிகிட்டு போய் சொல்லி என்ன ஏதுன்னு கிராஸ் பண்ணாம உள்ள அனுப்ப மாட்டாங்க. அதுலயும் உள்ளதுலேயே பயங்கரமான வேகத்தில் உள்ள வாகனத்தில் போறாங்க, புறாக்களே போறாங்க. புலவையும் பார்த்துட்டு ஒரு ராத்திரி விளையாடுறாங்க. அதுல மாஸ்டா உள்ள வாகனத்தில் போகும்போது 7வது வாகனத்தில் இப்ராஹிம் அவங்களுக்கு முன் இருந்தாங்க என்ன அர்த்தம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன் இருந்தா என்ன அர்த்தம், இது எல்லாம் நம்ம பாக்குறோம். இது இருக்கணும் ஈசானுக்கு மொத்தமாக போகல, அவங்களே நம்ம பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தா போகாத அலையும் உசுரோடு உள்ளாரையும் சேர்த்து ஈசாவையும் யஹ்யாவையும் சேர்த்து அங்க எல்லாம் எடுத்து காட்டுறான். அப்ப இதெல்லாம் எடுத்து காண்பிப்பது என்பதுதான் தவிர நாளைக்கு நடக்கக்கூடியதை அது நடந்து முடிந்தது. நம்ம நடந்து முடிந்ததை ஒரு ஆள் எப்படி இருந்தாலும் பார்க்க நினைச்சோம்னா வரைந்து காட்டு இந்த மாதிரி இருந்தாலும் காட்டுவோம். மனுஷனுக்கு இப்படித்தான் எடுத்து காட்ட முடியும். அல்லாஹ் எடுத்து காட்டும் பொழுது அப்படியே எடுத்து காட்டுவோம். நம்ம ஒரு செத்து போன எடுத்து காட்டுக்கணும் என்ன செய்வோம், அவர் இந்த மாதிரி இருந்தா ஒரு போட்டோ எடுத்து காட்டுவோம். அது அசையாது, பேசாது, அது ஒண்ணுமே தெரியாது. நம்ம அப்படியே எடுத்து காட்டுவோம். நாளைக்கு நடக்கக்கூடியதை கூட நம்ம என்ன செய்வோம், ஒரு வீட்டை பங்களா கட்டிக்கிட்டு இதான் ப்ளூ பிரிண்ட் போட்டு இதான் கிச்சனு இதான் ஆளுன்னு சொல்லி கட்டக்கூடிய வெறும் இடத்த போட்டு நம்ம காட்டுவோம். வெறும் இடத்த போட்டுக்கிட்டு அதுல ஒரு பிளானை போட்டு வரைஞ்சு இது கிச்சனு பெட்ரூம் இப்படி இருக்கும், இது இருக்கும், வாசல் இங்க இருக்கும், இதுக்கு ஜன்னல் வரும், இன்னும் வரக்கூடியதை அவன் முன்னாடி நமக்கு எடுத்து காட்டுறான். இவன் காட்டுறானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு இருக்கிற சொர்க்கத்தில் உள்ள எடுத்து காட்டக்கூடிய ஆச்சரியமா நமக்குனே காட்டுறான். அவன் கட்டக்கூடிய பில்டிங் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத எடுத்து காட்டுறான், வரைஞ்சு காட்டுறான். அல்லாஹ் வரைஞ்சு காட்ட தேவையில்லை, அப்படியே காட்ட முடியும். என்னை கூட எடுத்து காட்ட முடியாங்க, அவங்களுக்கு கூட இங்க எடுத்து காட்ட முடியும். அவன் நினைச்சான்னு சொன்னான், ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறான், காட்ட நினைச்சிருக்கான். அதனால காட்டணும் எடுத்துக்கணுமே தவிர இதை வச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருப்பாரு, தூண்ல இருப்பாரு, திரும்பலையும் இருப்பாரு, அவர் நினைச்சா கபர்லையும் இருப்பாரு, பின்ன அவர் நினைச்சாங்க வருவாரு, அவர் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் எடுத்து காட்டுவதான். மூசாவே நினைச்சவன் அங்க இருப்பாரு, நினைச்சாரு அங்க வருவாரு, நினைச்சாரு திரும்ப மக்காவை தயார் செய்வார் நினைக்கிற முடியுமா? அவங்க நினைச்சுலாம் அவங்க நடக்கிற காரியம் கிடையாது. அவன் அப்படி செய்யணும். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா மூசாவை இங்கேயும் காட்டுவான், அங்கேயும் காட்டுவான், இங்கேயும் காட்டுவான், காட்டாம விடுவான். அதுதான் சிலரை மட்டும் 3 தடவை காட்டுறது, சிலரை மட்டும் 2 தடவை காட்டுறது. எல்லாரையும் காட்டல பாருங்க, சிலரை மட்டும் அப்படி எல்லாரும் 2 தடவை காட்டுறான். எல்லா நபியும் காட்ட வேண்டியதாங்க, அவன் நினைச்சாலும் கொண்டே காட்டுறான். அவ்வளவுதான், அவன் யாரும் நினைக்கிறானோ அவங்களை காட்டுறான். அந்த மாதிரி தான் விளங்கிக்கணுமே தவிர இதை போட்டு குழப்பிக்கிட்டு நபிமார்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா நபிமார்கள் அப்படி இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவுலியாக்களும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. அதனாலதான் நான் சாவலை பார்த்தாவுக்கு இலங்கையில ஒரு கபர் கட்டி வச்சுக்கிறேன், இங்க ஒரு கபர் கட்டி வச்சிருக்கான் நாகூர்ல ஒண்ணு. என்னடா கேட்டா நாகூர்ல ஒரு இருப்பாரு, நாகூர்ல இருக்கும்போது இறந்து வாழ்ந்திருக்கிறாரு. அங்க இறந்து அங்க ஒரு கபர் கட்டிட்டாங்க, இங்க இறந்து இங்க இறந்து போகணும், இங்க ஒரு கபர் கட்டிட்டாங்க. நாகூர்லயும் தரகா இருக்கு, நாகூர்லயும் ஒரு இறந்து போயிருக்கிறாரு, அடங்கியிருக்காரு. இதுலயே இருக்கிறாங்க. அப்படி மூசா நபி இருக்கலையா, 3 இடத்துல இருக்கலையா? அது மாதிரி மூசா நபி அல்லாவும் காட்டுறான். அப்படி 3 இடத்துல 4 இடத்துல காட்டுறான். அல்ல தவாவு செய்பவர்கள் காட்டிருக்கானே, 4 இடத்துல எல்லாம் காட்டிருக்கிறான். அதனால அப்படி நம்ம எடுத்துக்கிற கூடாது. இறந்து போனவங்க உலகத்தில் இருந்து தெரிஞ்சும் கிடையாது. அதனால காபத்துல்லாவை தவாவு செய்ய ஊஞ்சர் தான். கபூர் ரசூலுல்லாஹி பின்னாடி தொழில் இமாம பின்பற்றி தொழிலாளர்கள் இருக்குது, அதுவும் சரிதான். இறந்து போனவர்களுக்கு தான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. அப்ப அல்லாஹ் ஒரு விதிவிலக்காக எடுத்து காட்டுகிறான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு குழப்பம் கிடையாது. அவர்களே போய் இருப்பாங்க, மூசா நினைச்சாருன்னா அங்கே இருப்பாருன்னு நினைக்கிறது தப்பு. மூசாவுக்கு இப்ராஹிமுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவன் நினைச்சா எங்கேயும் யாரையும் காட்டுவான் அப்படிங்கறத அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த 7 வானத்துக்கு மேல சிதறத்தில் முன்தகாண்டு ஒண்ணு இருக்குது. சிதறத்துன்னு சொன்னா இழந்த மரத்துக்கு சொல்றது. சிதறத்துங்கிற அரபி வார்த்தைக்கு இழந்த மரம் இருக்குல்ல, அது சிதறத்தும்பாங்க.
அதுக்கு ஒரு பேர் அப்படி எல்லாம் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சூரத்துல் முன்தகான்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. முன்தகான்னா கடைசியில் உள்ள இல்ல லாஸ்டாக இருக்கக்கூடிய இளந்த மரம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த சிதறத்துல் முன்தகா என்ற ஒரு மரத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லுறேன், இந்த வானத்துல காட்டினாங்கன்னு இருக்குல்ல, அதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா இன்னொரு காட்சியும் அதே வானத்துல பாக்குறாங்க. 7வது வானத்துல 4 நதிகள் ஓடுகிறது. இதுல நீங்க விளைக்கலாம் என்னன்னு சொல்லி 4 நதிகள் ஓடுகிறது. 4 நதி ஓடனோன்னு இது என்ன 4 நதின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. இதுல 4 ஆறு ஓடுது, என்ன 4 ஆறு? அப்ப 2 ஆறுகள் அது பாத்தினான, அதாவது அந்தரங்கமான ஆறுகள், அதை பத்தி கேட்காத, அது வந்து சொர்க்கத்துக்குள்ள ஓடுது. இந்த 2 ஆறுகளும் 7வது வானத்திலும் சொர்க்கத்தை நோக்கி ஓடுது. வெளிப்படையான ஆறுகள் ஒன்று இருக்குது. அது எந்த ஆறு அது காட்டுறாங்க. 4 ஆறு 2 காட்டி சொல்றாங்க. இந்த ஒரு ஆறு வந்து நைல் நதி, இன்னொரு ஆறு வந்து புராத்னா யூப்ரட்டிஸ்ங்கறாங்களே அந்த நதி. ஒன்னு வந்து நைல் நதி, இன்னொன்னு வந்து புராத் நதி அப்படின்னு அங்க காட்டுறாங்க. நான் கேட்கிறேன், 7வது வானத்துல இருந்தா நைல் நதி வருதா? நைல் நதி இங்க ஓடுது, ஈஜிப்ட்ல ஓடுது, எகிப்துல ஓடுது. நைல் நதி பாக்குறாங்க, நைல் நதியும் பாக்குறாங்க, புராத் நதியும் பாக்குறாங்க. இந்த நைல் நதியும் புராத் நதி எங்க உள்ளது? பூமியில உள்ளது, பூமியில ஓடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய அந்த அரபு பிரதேசங்களை சுற்றி ஓடக்கூடிய 2 நதிகள். அப்ப இந்த 2 நதி இங்கதான் ஓடுதுன்னு தெரியுது. வானத்திலிருந்து தண்ணி இறங்கி இந்த நதிக்கு வரலன்னு தெரியுது. இந்த தண்ணி எப்படி வருதுன்றது நமக்கு தெரியும். மலையில இருந்து வந்து ஒரு இது எப்படி வருதுங்கிறது நதியுடைய உற்பத்தி தரம் வரைக்கும் நமக்கு சொல்ல முடியும். அப்ப இதுல இதான் நைலு, இதான் புராத் வந்து ஜிப்ரீல் காட்டுறாங்க. இது எப்படி நைலு புராத் எங்க இருக்கு? அங்கிருந்து அங்கே வருது. அதாவது இங்க ஓடக்கூடிய நைல் நதி அல்லாஹ் நினைத்தால் அங்கேயும் காட்டுவான். அப்படித்தான் அது விளங்கிக்கணுமா? இந்த நைல் நதியை அங்க ஓடிட்டு இருக்கு விளங்கிக்கணுமா? இதை விளங்குற மாதிரி நபிமார்களையும் வழங்குங்க. அதே ஹதீஸ்லயே எந்த ஹதீஸ்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மற்ற நபிமார்களையும் வானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களோ அந்த ஹதீஸ்லயே இதை எப்படி விளங்கிக் கொள்வது என்பதற்கு நல்ல பாயிண்ட் இருக்கு. அந்த ஹதீஸ்ல என்ன பார்க்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்துல பார்க்கிறாங்க நைல் நதி, 7வது வானத்துல பார்க்கிறாங்க புராத் நதியை. 7வது வானத்துல எப்படி நதி இருக்கும்? அந்த வானத்துல தண்ணி வந்து சேருமா? அங்க எல்லாம் வந்து கொட்டுதா தண்ணி? கொட்டினா எல்லாரும் தெரியுமே. நைல் நதி எங்க தோணுன்னு பாருங்க, வானத்துல இருந்தா கொட்டுதுன்னு பாருங்களேன். இல்ல, கொட்டல. அப்ப ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு விவரம் கேட்டு ஜிப்ரீலே சொல்றாரு, தான் நைல், இதான் புராத் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச பேர். இன்னும் 2 பேர் கிடையாது, சொர்க்கத்துல ஓடுற நதிட்டாங்க. அப்ப இந்த மண்ணுடைய எகிப்திலையும் மற்ற அரபு நாட்டிலையும் ஓடக்கூடிய 2 நதியை அங்க அல்லாஹ் காட்டியிருக்கிறான்ல, இது எப்படி நீங்க விளங்கிடுவீங்க? இங்கதான் இந்த நதி ஓடுது, இந்த நதி அங்க போனச்சுன்னு விளங்கிடுவீங்களா? இது எப்படி விளங்கிக்கிறது? சாதாரண நதிமார்கள் விட்டுருங்க, நதிமார்கள் சொன்னா வேற மாதிரி போய் வச்சிருக்கீங்க, போயிருப்பாருங்க நம்பி, அதை விட்டுருங்க. இப்ப ஆற்றுக்கு முடிவு, ஆறு சம்பந்தமா ஒரு முடிவுக்கு வருவோம். இங்க உள்ள நதியை இங்க பார்த்தார்கள் என்றால் இந்த நதிகளை வந்து ஈடுபட்டு போய் அது ஒரு சொல்லாத பயணப்பட்டு போய் இந்த நதியை அங்கே ஒரு விளங்குகிறதா? அது அங்க உள்ள நதிதான் இங்க இறங்கி வந்து விட்டது விளங்கிக் கொள்வதா? அல்லது இங்க ஓடக்கூடிய 2 நதியை அங்க அல்லாஹ் காட்டுகிறான் என்று விளங்கிக் கொள்வதா? இங்கதான் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த நதி ஒரு போட்டா மாதிரி எடுத்து காட்டுறான்னு விளங்கிக் கொள்வதா? அப்படித்தான் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த நதி தான் இருக்கிறது, அங்க 7வது காலத்துல வரல. இங்க உள்ள நதி இடமாறவும் இல்லை. அப்ப அப்படி ஒரு அந்த நதி நல்ல நதி, முக்கியமான நதி, ஒரு சிறந்த நதிங்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்யலாம்? அந்த நதி இங்க இருக்குமான்னு எடுத்து காட்டுறான், அவ்வளவுதான். இங்க இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்டுறான்னு விளங்கிக்கணும். இதே மாதிரி தான் நபிமார்களும் எடுத்து காட்டுறான். புராத்து நதிகளை எப்படி அல்ல அங்க எடுத்து காட்டுறாங்க, புராத்து நதியையும் நைல் நதியை எடுத்து காட்டின மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களும் எடுத்து காட்டிருப்பான்னு விளங்குனீங்கன்னா குழப்பம் இல்லை. இதை வந்து நெசமாவே மூசாங்க இருந்தான்னு யாராவது வாதிட்டான்னு சொன்னா அப்ப நெசமாவே நைல் நதி நிரூபித்தாங்க. அடுத்த வரையில வருது. இந்த அதே ஹதீஸ்லயே யாரு உங்களுக்கு சொன்னாலும் வந்து கேளுங்க, ஏப்பா நைல் நதியும் பார்த்திருக்கிறாங்களே 7வது வானத்துல, இப்ப நைல் நதி அங்கதான் இருந்துச்சா? இங்க இருந்து ரசூலுல்லாஹ் கூட இந்த நதியும் சேர்ந்து புறப்பட்டு போயிருக்கா? அந்த இடத்துல நதியும் உலகத்தில் இல்லாம போயிருக்கா? அல்ல அங்கே இருந்து உற்பத்தி ஆகிதான் தண்ணியை கொட்டி அதுதான் எழுதிட்டு நைல் நதினு கேளுங்க. அதை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அவனுக்கு தெளிவு வந்துடும், ஓஹோ அப்படித்தான் விளங்கிக்கணுமோ, அப்படி இதையும் விளங்கிக்கும். அந்த ஹதீஸ்ல நமக்கு விளக்கம் கிடைச்சு போயிடும்.
அப்ப இந்த 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பிறகு சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு மரத்தை என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. இந்த சிதறத்துல் முன்தஹா என்பது அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரிய முறம் இருக்குல்ல, முறம் தெரியுங்களா, முறம் தொலைவுமாங்க எங்க ஊர்ல எல்லாம் முறம், அதனுடைய இலையெல்லாம் ஒரு முற அளவுக்கு இருக்கலாம். இளந்த மரம் சின்ன ஒரு பேருக்கு சொல்றது, இளந்த மரம் ஒரு பேர் சொல்றீங்க விட இளந்த இலை அளவுக்கு இருக்கு, முற அளவுக்கு இளந்த இலை இருக்கு, இளந்த இலை அளவுக்கு இருக்கு, சின்ன இலத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். இளந்த மரத்து இலை சின்ன இலையத்தான் இருக்கும். அப்ப இது அவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி ஹதீஸ்ல வருது. அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரகமா இருக்கும். அதனுடைய இன்னொரு வயத்தில் அதனுடைய இலைகள் யானையின் கால்கள் சைஸுக்கு இருக்கும். ஆளானில் புயூண்டே வருது, யானைக்கால் அளவுக்கு இதெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு அதிசயமான ஒரு மரம். அது எதுக்காக அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான், கடைசி என்பதற்காக வேண்டி அதை அல்லாஹ் அதை படைச்சு வச்சிருக்கான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மரத்தை பார்த்தா ஃபமா அஹதும் மின் ஹல்கில்லாஹி யஸ்ததீஉ அன் யன்அதஹா மின் ஹுஸ்னிஹா, அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல யாரும் அதை பார்த்தார்களேயானால் அவர்களால் அது வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அழகு அந்த அழகு. அதாவது அந்த மரம் ஒன்று இருக்குது, அந்த மரமே அவ்வளவு அழகா இருக்குங்கிறாங்க. எவ்வளவு அழகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருப்பாங்க. எல்லாத்தையும் 7 வாகனம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அதையும் பார்க்கிறாங்க. இதுவே எவ்வளவு அழகா இருக்கும். இந்த கேலக்சில அந்த பயணம் பண்ணி போறது, அந்த விண்வெளி பயணம், நம்மளுக்கு விமானத்துல போனாவே எவ்வளவு அழகா இருக்குது பார்க்கும்போது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் மேல உள்ள அழகுல எதான் சொல்றாங்க, இந்த சிதறத்துல் முன்தஹாவைத்தான் சொல்றாங்க. இந்த சிதறத்துல் முன்தஹா என்ற அந்த மரம் அதனுடைய அழகை வர்ணிக்க முடியாது, எவனுக்கும் முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல யார் பார்த்தாலும் அதை வர்ணிக்க முடியாத அவ்வளவு ஒரு அழகான ஒரு மரம், பார்த்துக் கொண்டே இருக்கலாம். பார்க்க ஒரு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மரம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சிதறத்துல் முன்தஹாங்கிற மரம் இருக்குல்ல, அந்த மரத்துலதான் அல்லாஹ்வுடைய ஆட்சியை இயந்து கொண்டு வர சொல்றாங்க. அந்த மரத்துலதான், அதாவது இந்த கீழே இருந்து மாணவர்கள் வர்றாங்கல்ல பூமிக்கு, மாணவர்கள் உலகத்தில் என்ன நடக்கும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சாயந்தரம் ஆனவங்க அவங்க போயிட்டு இருப்பாங்க. காலையில இந்த மலைக்கு போய் அந்த மலைக்கு வருவாங்க. நைட்லாம் என்ன செய்யணும் பார்க்கறதுக்காக வேண்டி இந்த மலக்குகள் எல்லாம் போய் சென்றடைகிற இடம் அதுதான். சிதறத்துல் முன்தஹாங்கிற கடைசி இலையில் இருந்துதான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட எல்லா மலக்குகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் அதுதான் என்று சொல்லி ஒரு ரிவாயத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இதே புகாரில் இந்த இடத்துல ஒரு தெளிவான விஷயத்தை விளங்கிக்கணும். அந்த சிதறத்துல் முன்தஹாங்கிற இடத்தை தாண்டி யாரும் போக இயலாது. என்கின்ற முன்தஹான்னு சொன்னாலேயே அதான் எல்லை. ஜிப்ரீலோ மீகாயிலோ யாரும் போக முடியாது. அல்லாஹ் தன்னுடைய யாரும் வர முடியாத ஒரு எல்லையை வகுத்திருக்கிறான். முதல் வானத்தில் மலக்குகள் இருக்கலாம், 2வது வானத்தில் இருக்கலாம், நபிமார்களே அல்லாஹ் கூட்டிட்டு போகலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். 7வது வானம் வரைக்கும் போகலாம். 7வது வானத்தை தாண்ட பிறகு இருக்கக்கூடிய சிதறத்துல் முன்தஹாங்கிற இடத்தை தாண்டி எவரும் போக முடியாது. ஜிப்ரீலும் போக முடியாது, மீகாயிலும் போக முடியாது. யார் அங்க இருந்துதான் உரையாடி கொள்ளலாம் அல்லாஹ்விடத்துல. அதை தாண்டி என்ன செய்ய முடியாது, போக முடியாத ஒரு எல்லைன்னு சொல்லி அந்த இடம் இருக்குது. இந்த இடத்தை சொன்ன உடனே ஒரு புகாரில ஒரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, அவரு சிதறத்துல் முன்தஹா வந்த உடனே ஜப்பார்னா அல்லாஹ்விடத்துல ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு அருகிலே ரசூலுல்லாஹ் அப்படி நெருங்கினார்கள். இன்னும் நெருங்கினார்கள். எந்த அளவுக்கு நெருங்கினார்கள் என்று சொன்னால், அந்த 2 புருவத்துக்கு உள்ள இடைவெளி எவ்வளவு இருக்கும், 1 இன்ச் இருக்குமா, 1/2 இன்ச் இருக்குமா, இவ்வளவு இடைவெளி இருக்கும் அளவுக்கு அல்லாஹ்வோட அப்படி நெருங்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி புகாரியிலே ஒரு ரிவாயத்தில் இருக்குது. இந்த ரிவாயத்து நபியா ரிவாயத்தான் வருது. நான் ஒரு ரிவாயத் சொன்னேன்ல, ரசூலுல்லாஹ் நபியா ஆகுறதுக்கு முன்னாடியே மேராஜ் போனாங்க. அந்த ஆள் தான் இப்படின்னு சொல்றாரு. நிறைய குழப்பங்கள் நபிமார்களை வானத்துல பார்த்து ஏற்குமாறா சொல்றாரு. மக்கள் நபி ஆகுறதுக்கு முன்னாடி மேராஜ் நடந்துருச்சுங்கிறாரு. அல்லாஹ்வையும் பார்த்தாங்கிறார். அவர் இந்த சிதறத்துல் முன்தஹாங்கிற இடத்துல அல்லாஹ்வை பார்த்ததாகவும் இவர் மட்டும் தான் சொல்றாரு. யாரே இந்த ஷரீக் என்பவருடைய அறிவிப்புல தான் இருக்கு, புகார்ல தான் இருக்குது. மற்ற அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு போன உடனே அல்லாஹ்வோடு உரையாடல் தான் நடக்குது. அல்லாஹ்வோடு பேச்சு. அல்லாஹ்வை பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்பதுதான், அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கும் போகல.
பார்க்க போனா நான் முதல்ல வாசி காட்டுற அந்த சூறாவில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இவரை கூட்டிக்கிட்டு போற எதுக்கு என்றால் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்கு தான் அல்லாஹ் சொன்னானே தவிர என்னையே காண்பிப்பதற்கு நான் சொல்லல. அவனை காண்பிப்பதாக இருந்தால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லியிருப்பான். அதை விட ஒரு பெரிய அத்தாட்சி எதுவும் கிடையாது. என்னையை காட்டுறது நான் கூட்டிட்டு போறேன் நல்லா சொல்லவே இல்லை. நம்முடைய அத்தாட்சிகளை வந்து பார்க்கணும். நான் எப்படி எப்படி ஏற்பாடுகள் வானுலகத்தில் சொர்க்கம் நரகம் என்னென்ன செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கேங்கிறத அவர் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி வருது வாலிபர் போங்க நிறைய போடுங்க பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் கூட்டிட்டு போனேங்கிறான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனது அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு இல்லை. இந்த இடத்துல இறைவனை காண முடியுமாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஏன்னா எல்லாரும் விளங்கிட்டு இருக்காங்க மேராஜ்னு அல்லாஹ்வே ரசூலுல்லா பார்த்தாங்க. பார்க்கவே இல்லை, யாரும் பார்த்தது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்துல மனிதனாக பிறந்த யாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எவரும் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் ஒரு நபி தான். அவரும் வானத்துல ஆராதனத்துல கூட செஞ்சாரு. அல்லாஹ் ஒரு உரையாடினார். அவருக்கு பேரு கலீமுல்லாங்கிறோம். அல்லாஹ் ஒரு உரையாடியவர். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசாவோடு அல்லாஹ் நேருக்கு நேர் உரையாடினான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா நபியை பற்றி சொல்லும் பொழுது கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவோடு அல்லாஹ் நேருக்கு நேர் உரையாடினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு இருக்கிறான்? என்னப்பா கையில வச்சுக்கிற கைத்தடி, எதுக்கு இந்த கைத்தடி வச்சுக்கிற, நான் வந்து இளவரசி போறது இப்படிதான் உரையாடி இருக்கிறான்ல. அவ்வளவு இன்பமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் உரையாடின மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல ஒரு நாள் கேட்டாங்க, ரப்பி அரினி, அவங்க ஒரு இலைக்க, இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் காட்டு உன்னைய. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட உரையாடிட்டாங்க, அவனோட பேச்சையெல்லாம் கேட்டுட்டாங்க, அவனை பார்க்கல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? காலன் தராணி, என்னைய ஒருபோதும் உன்னால் பார்க்க முடியாது. காட்டுன்னு கேட்ட உடனே அப்போ உரையாடத்தான் நடக்கிறது, காட்டல. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க மூசா நபி, ரப்பி அரினி அங்குரு இலைக்க, உன்னை பார்க்க வேண்டும் காட்டு. குர்ஆன் வசனம் இது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டா, லன் தராணி, என்னை பார்க்க முடியாது. வேண்டும்னா உலாக்கி 3 இலை ஜபல், அதோ அந்த மலையை பார். ஒரு மலையை காட்டுறான். இப்ப இனிஸ்த கர்ற மக்கானஹு பசவ தராணி, அந்த மலைக்கு வந்து நான் வந்து என்னுடைய ஜோதியை காட்டுறேன், உனக்கு படாம என்னை வந்து அந்த மலைக்கு மட்டும் காட்டுறேன். என்னைய பார்த்த பிறகு, என்னுடைய ஜோதி பட்ட பிறகு அந்த மலை அதே இடத்துல இருந்துச்சுன்னா அப்புறம் நீ பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு தலம்மா தஜல்லா ரப்புஹு ஜபல், இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது இவருக்கு படாம இவருக்கு மறைச்சுக்கிட்டு அந்த மலையில மட்டும் அவன் நல்லா காட்சி தர்றான். மலைக்கு மனுஷனா இருந்தாலும் பார்த்துரும். அந்த மாதிரி அதுக்கு தென்படுற மாதிரி ஜஅலஹு தக்கா, மலையை தூள் தூளாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய அந்த பவரை தாங்க முடியல மலைக்கு. மலைக்கு தாங்க முடியாது. நீ பாத்தியா? அல்லாஹ்வை பார்த்தா பசுமமாயிரும். அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பதற்கு அல்லாஹ் எப்படி காட்டாத, என்னைய பார்க்கிறேங்கிற நான் எப்படிப்பட்ட ஒரு பிரகாசம், உனக்கு சூரியன் 2 நிமிஷம் பார்க்க முடிய மாட்டேங்குது. வெல்டிங் பண்றது காலத்துக்கு நீ பார்த்தீங்கன்னா கண்ணு போயிடுது. அது பார்க்கறதுக்கு அதுக்கு கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கிற நீ கண்டுபிடிச்ச ஒரு வெல்டிங் பார்க்க முடியாது. நீ ரப்புல்லா என்னை வந்து பார்த்தீங்கன்னா உருப்படுமா அப்படின்னு அல்லாஹ் எப்படி காட்டுறான்? இந்த பாரு மலை பாராங்கல்ல இருக்கு ஒரு மலை, அதுக்கு நான் என்னுடைய ஜோதியை காட்டுறேன், என்ன செய்யாதுன்னு பாரு. அது ஒண்ணு ஆகாம இருக்கிற நீ பார்க்கலாம் அப்படின்னு அல்ல. ஒண்ணு தூக்கலா போயிருக்குல, அதே சொல்லிட்டாரு அல்லாஹ் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், உஜூஹும் யௌமைதின் நாலிரத்தின் இலா ரப்பிஹா நாஸிரா, சில முகங்கள் அன்றைய தினம் மறுமை நாளையில தன் இறைவனை காணும். மறுமை நாட்டவன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லா துத்ரிக்குஹுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை பார்க்க முடியாது. குர்ஆன் வசனம், லா துத்ரிக்குஹுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை பார்க்க முடியாது. ஒரு இதுரிக்கு அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் அது சொல்லி காட்டுறான் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல. மனிதன் பார்க்க முடியாது. அது மாதிரி வந்து இஹ்சான் என்றால் என்னென்று ஒருத்தர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன வளர்க்குவாங்கன்னா, அந்த அமுதல்லாஹ கண்ணக்க தரா, நீ பார்ப்பது போல இறைவனை வணக்க வேண்டும். ஃபைல்லம் தக்கும் தராஹு ஃபைன்னஹு யரக், நீ அவனை பார்க்கிறது இல்ல, அவன் உன்னை பார்க்கிறான். அதான் அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ளது. நாம் அவனை பார்க்க முடியாது, எவரும் பார்த்தது இல்லை, எந்த நபியும் பார்த்தது இல்லை. இதுதான் யதார்த்தமான நிலைமை. இந்த மேராஜ் எல்லாம் போயிட்டு வந்த பிறகு, இந்த சம்பவம் நடந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ் வந்து
சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் ரஅய்த ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பார்க்கிறதா, ஒவ்வொரு நூறும் அண்ணா உராகு, அவனை ஒளிமயமாக நான் எப்படி அவனை பார்ப்பது? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கள் உங்கள் இறைவனை பார்த்து கொண்டான்னு கேட்கிறாங்க. முஸ்லீம்ல சஹீஹ் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நூறும் அண்ணா உராகு, அவனை ஒளிமயமானவன், நான் எப்படி அவனை காண முடியும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துறாங்க, பார்த்தது இல்லைன்னு. அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை பார்த்தார்கள் என்று யாராவது உனக்கு சொன்னால் தெரிந்து கொள்ள அவன் பொய் சொல்லுகிறான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சஹீஹ் புகாரில இடம்பெற்றிருக்கு, எல்லா ஹதீஸும் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானதை அறிவார்கள் என்று யாராவது சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை பார்த்ததாக யாராவது சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அறிவிக்கப்பட்ட செய்திகளை எதையாவது மறைத்திருத்தார்கள் ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். ஆயிஷா நாயகி 3 விஷயத்தை மறுக்கிறாங்க, சாத்தியமே இல்லை, இறைவனை பார்க்க முடியாது. அப்ப எப்ப பார்க்குவோம்? மறுமை நாள்ல. இந்த கண்ணை கொண்டு பார்க்க விடாது. மறுமை நாள்ல இதே கண்ணா இல்ல. நம்மள மறுமை நாள்ல திரும்ப அல்லாஹ் எழுப்பும் போது இப்படி பலவீனத்தோடு எழுப்ப மாட்டான். அந்த உடம்புல முழுமையே வராது. அப்ப நம்ம திரும்பி படிக்கணும் அல்ல. அந்த உடம்புல எப்பவுமே இளமையோடு அழகோடு இருக்கும். யாரும் கிழவனாக மாட்டோம், முழுமை அடைய மாட்டோம், மலஜலம் கழிக்க மாட்டோம், கக்குசலாம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு உலகமா நம்ம நல்லா படிக்கலாம். அந்த கண்ணுக்கு பார்க்க முடியுமா? எந்த கண்ணுக்கு பார்க்க முடியாது? இந்த பலவீனமான கண் இருக்குல்ல, ஒரு சின்ன வெளிச்சத்தை தாங்க முடியாத ஒரு கண்ணு, மின்வெட்டினாலே பார்வை பறிபோகக்கூடிய கண்ணு, இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. மறுமை நாளில் உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் சொல்றாங்க. முழு நிலவிலே இறைவனை நீங்கள் பார்ப்பது போல பௌர்ணமி இரவுல, ஒரு நாளைக்கு பௌர்ணமி ஒரு நாள் பார்க்கிறோம். இந்த பௌர்ணமி இரவுல நாம எல்லாம் அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி, பௌர்ணமி இரவுல நிலவை பார்க்கிற மாதிரி நீங்கள் உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். யாரும் யாருக்கும் மறைக்க முடியாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுமையில் நம்ம பார்ப்போம். பார்ப்போம்னா எந்த கண்ணை கொண்டு பார்க்கறது இல்லையா? அவன் தான் உடம்பையே வேற மாதிரிலாம் நல்லா ஆக்கி எழுப்புறான், வேற மாதிரி பவரை கொடுத்து வேற மாதிரி ஆற்றலை கொடுத்துல அல்லாஹ் எழுப்புறான். அந்த கண்ணை கொண்டுதான் பார்க்க முடியுமே தவிர இந்த கண்ணை கொண்டு, அழிந்து போகக்கூடிய கண்ணை கொண்டு, பலவீனமான கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெருங்கின உடனே, சித்ரத்துல் முன்தஹாவை நெருங்கின உடனே தொழுகையைத்தான் அல்லாஹ் கடமையாக்கின தவிர, பேச்சு தான் நடந்தே தவிர, அந்த சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததில்லை. ஒரே ஒரு சூரா ஒன்று இருக்குது, ஒன்னஜிங்கிற ஒரு சூரா. அதுல தப்பா சில பேர் என்ன செய்யறாங்க, விளங்கிட்டு அது இறைவனை பற்றி சொல்வதாக விளைக்கிறாங்க. சூரத்து நஜ்முன்னு ஒரு சூரா இருக்குது. மாதல்ல சாஹிபு சமாகவா ஒமா எந்து கொலைகவா இவங்க இல்லாத ஹிந்துகாங்கிற இடத்துல காண காத கௌசைன் அதுனா 2 புருவம் அளவுக்கு இடைவெளி, அந்த இடைவெளியில அவரை கண்டார்னு சொல்லி ஒரு சூரா வருது. அது ஜிப்ரீலை ரசூலுல்லாஹ் பார்த்தது தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அல்லாஹ் பார்த்தது சொல்லவே இல்லை. அல்லாஹ் ஹிரா மலைக்கு வந்தா, அல்லாஹ் நேரடியா வகையை கொடுத்துட்டு போனா, ஹிரா உலகதரா நசரத்தின் உக்ரா, அவரை இன்னொரு முறையும் அவர் பார்த்தாரு. எங்க பார்த்தாரு? அடிவானத்துல பார்த்தாருன்னா வருது. அப்ப அடிவானத்துல காட்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார் என்று வரக்கூடிய சில வசனங்களை எடுத்துக்கொண்டு சில பேர் அல்லாஹ் பார்த்தார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கல, உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை, இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல, இனியும் பார்க்க முடியாது. அல்லாஹ் எப்படி இருக்கான்னு நம்ம எல்லாம் மரணத்துக்கு பிறகு திரும்ப இருக்கா, அல்லாஹ் நம்மளை உயிராக்கின பிறகு, அப்ப நல்லடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், தன்னை காட்டுவான். அப்பதான் எல்லாரும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தரும் பார்த்ததில்லை. இது அங்க உள்ள சம்பவம். அப்ப இந்த சித்ரத்துல் முன்தஹா வந்த பிறகு அல்லாஹ்வோடு என்ன செய்யுது, உரையாடல் நடக்குது. சும்மா பிரிவ தலைய ஹம்சூன சலா, எனக்கு 50 வக்து தொழுகைகள் அங்க வைத்துக்கொண்டு நடக்குது. 50 வக்து தொழுகைகள் எனக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல வச்சு 50 வக்து தொழுகை நல்லா சொல்றான். சொன்ன உடனே அப்படி திரும்பி வரையில மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஏதாவது ஒன்று பண்றாரு, போகும்போது பண்ணாரு. மற்றவங்க எல்லாம் கலாஞ்சில் அனுப்பிட்டு இருந்தாங்க. மூசா தான் அவர் அழுக விட்டாரு. ஒரு ஏன் ஆளுகிறது கேட்கிற மாதிரி இவர் ஒரு ஆள் தான் செஞ்சாரு, ஏற்கனவே இடைவெளி பண்ணிருக்கிறாரு. இப்ப 50 வேலையை கடமையாக்கிட்டு திருப்பி வரும்பொழுது எல்லாரையும் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் ஒன்னும் சொல்லாதனால அப்படி சொல்லலைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 6வது வானத்துக்கு வந்த உடனே என்ன செய்தி, என்ன ஆச்சு, என்ன நடந்தது, என்னன்னு கேட்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். இல்ல 50 தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மனிதர்களை பற்றி நான் நன்கு அறிந்திருக்கிறேன்.
ரொம்ப பனி இஸ்ராயேலுக்கு ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், உன்னுடைய சமுதாயம்லாம் அதுக்கு தப்பு வர மாட்டாங்க, 50 பேரும் தாங்க மாட்டாங்க. நீ இறைவன்ட்ட போய் கொஞ்சம் குறைச்சு நீங்க கேளுங்க. நான் திரும்ப போனேன், திரும்பவும் கேட்டேன். 40 ஆக்குனான், பிறகு 30 ஆக்குனான், பிறகு 20 ஆக்குனான், பிறகு 10 ஆக்குனான். ஒவ்வொரு தடவையும் மூசாவிடத்தில் வரும்போதெல்லாம் திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். கடைசியாக இன்று என்று சொல்லிவிட்டு இதுதான் கடைசி, இனிமேல் மாற்றுவதற்கு இடம் கிடையாது, இப்படியே திரும்பி போய்விடு என்று அல்லாஹ் சொல்லிட்டான். 1க்கு 10 என்னுடைய ஒவ்வொரு நன்மைக்கு நான் கூலி தர்றேன். 5 × 50 ஆக்குனேன். 50 ஆக்குறதுக்கா ஆக்கல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 5 தான். அல்லாஹ்வுடைய என்ன மகளை பொறுத்தளவில் கவலையில் அதைய என்னிடத்தில் பேச்சு மாறுதல் என்பதே கிடையாது. அல்லாஹ் 50 ஆக்கி அவர் சொல்ல வச்சு அல்லாஹ் மூசாலையில சொல்ல வச்சு இந்த முக்கியத்துவம் விளங்குறதுக்காக வேண்டி 50 ஆக்கணும், ஒன்றைத்தான் உனக்கு 5 ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் பண்ணதை தவிர மூசா சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ்வை குறைச்சிக்க மாட்டான். அவன் ஒண்ணு எழுதிட்டாண்டா அதுல மாற்றமே இருக்காது. அவன் எழுதுனதே இப்படித்தான் எழுதிக்கலாம். 50 சொல்லணும், ஒரு பேரார ஒரு குறிப்பு அனுப்பணும், கடைசியில் 5 குறிச்சு அனுப்பணும்னு அல்லாஹ் வச்சுட்டான். அது இருக்கிற 50 முதல் ஆக்குறதுன்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்லி அனுப்புறான். 1க்கு 10 என்று நான் உங்களுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இந்த 5 × 10 50, நீங்க 5 தான் உங்களுக்கு ஆக்கிருக்கு. இந்த 5 நான் ஏற்கனவே 50 பண்ணல, அந்த 50 நன்மையை தரும் போங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் 50 ஆக்கினது. என்ன இது அல்லாஹ் பத்தி ஒரு தமாசா நீங்க அல்லாஹ் தெளிவாடி சொல்ல வேண்டியது. இங்க வர இப்படி நாடகமா நீங்க நினைக்கூடாது. அல்லாஹ் எதை தீர்மானிக்கிறான்னு அதுதான் நடத்திட்டு இருக்கிறான், அதை நம்ம விளைவிக்கணும். இதுதான் அதுல நடந்தது, தொழுகை கடமையாக்கும்போது நடந்தது. இது போக இன்னும் சில காட்சிகள், இதெல்லாம் இந்த மேராஜிலே தொடரான சம்பவங்கள். அப்படி போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் உள்ளதை இந்த ஹதீஸ்ல சொல்லப்படல. நேர இந்த தொழுகை கடமையாக்குறது நோக்கி ஓடிட்டு வேண்டி இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, முதலானவர் 12ஆம் 3ஆம் போய் சிதம்பரம் முத்தாவுக்கு போய் அல்லாஹ் தொழுகை கடமையாக்கிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் தான் அது இருக்குது. வேற வேற விவாதத்துல வெவ்வேறு இடங்கள்ல 1ஆம் 2ஆம் 3ஆம் வெறும் சலாமோட இல்லாம வேற சில காட்சிகள் பார்த்ததாக அது வேற வேற விவாதத்துல வருது. என்னென்னலாம் பார்த்திருக்கிறாங்க மேராஜில்.